ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளவுஸோட ஃப்ரண்ட் நெக்கு ரவுண்ட் நெக் இல்லாமல் வேறு வித்தியாசமாக எந்த பேட்டர்ன் போட்டாலும் அதில் சிறு மாற்றங்கள் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட நெக் ஷேப்பை சூப்பராக கொண்டு வர முடியும். அப்படி அந்த மாற்றங்களை நம்ம கவனிக்காமல் விட்டோன்னா உங்களோட வீ நெக் இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஷேப்பே இருக்காது, லுக் வைஸும் நல்லா இருக்காது. உங்களோட ஃப்ரண்ட்டோட பேட்டர்னை நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்கை எப்படி இருக்கும் அளவு ப்ளவுஸில் அதே மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. ரவுண்ட் நெக் மட்டும் தான் நீங்கள் அதே மாதிரி ரவுண்ட் நெக் கேட்டு ரவுண்ட் நெக் கொடுத்துருந்தாங்கன்னா அதே மாதிரி வச்சுக்கோங்க. இல்லாத பட்சத்தில் உங்களுடைய கழுத்து இறக்கத்தை நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு இறக்கிக்கோங்க. வீ நெக் வைக்கிறதா இருந்தால் இறக்கம் வச்சுட்டு இறக்கத்துலேருந்து மேல் பக்கமாக ஒரு 2 இன்ச் நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த 2 இன்ச் உயரத்தை நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ண இடத்துல இருந்து வெளிப்பக்கமாக ஒரு 1/2 இன்ச் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் இல்லையா, அதிலிருந்து நான் காமிக்கிற மாதிரி உங்களோட வி பேட்டர்னை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. கீழ்ப்பக்கம் இந்த மாதிரி வரைஞ்சிட்டிங்களா, இனி மேலே நம்ம அந்த வி ஷேப்பை கொண்டு வரும்போது, அதாவது வீக்காக நம்ம மேலே வரையும் போது உங்களுடைய கழுத்து அகலம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட அகலம் மாறிடாமல் நீங்கள் இந்த மாதிரி சரிவாக தான் உங்களுடைய ஸ்கேலையோ உங்களுடைய டேப்பையோ நீங்கள் வச்சுக்க வேணும். வச்சு அந்த 1/2 இன்ச்சில் கொண்டு நீங்கள் அந்த ட்ராயிங்கை முடிக்கிற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி விட்டுருங்க. இப்படி கட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள், சூப்பராக ஷேப் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளவுஸோட ஃப்ரண்ட் நெக்கு ரவுண்ட் நெக் இல்லாமல் வேறு வித்தியாசமாக எந்த பேட்டர்ன் போட்டாலும் அதில் சிறு மாற்றங்கள் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட நெக் ஷேப்பை சூப்பராக கொண்டு வர முடியும். அப்படி அந்த மாற்றங்களை நம்ம கவனிக்காமல் விட்டோன்னா உங்களோட வீ நெக் இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஷேப்பே இருக்காது, லுக் வைஸும் நல்லா இருக்காது. உங்களோட ஃப்ரண்ட்டோட பேட்டர்னை நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்கை எப்படி இருக்கும் அளவு ப்ளவுஸில் அதே மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. ரவுண்ட் நெக் மட்டும் தான் நீங்கள் அதே மாதிரி ரவுண்ட் நெக் கேட்டு ரவுண்ட் நெக் கொடுத்துருந்தாங்கன்னா அதே மாதிரி வச்சுக்கோங்க. இல்லாத பட்சத்தில் உங்களுடைய கழுத்து இறக்கத்தை நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு இறக்கிக்கோங்க. வீ நெக் வைக்கிறதா இருந்தால் இறக்கம் வச்சுட்டு இறக்கத்துலேருந்து மேல் பக்கமாக ஒரு 2 இன்ச் நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த 2 இன்ச் உயரத்தை நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ண இடத்துல இருந்து வெளிப்பக்கமாக ஒரு 1/2 இன்ச் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் இல்லையா, அதிலிருந்து நான் காமிக்கிற மாதிரி உங்களோட வி பேட்டர்னை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. கீழ்ப்பக்கம் இந்த மாதிரி வரைஞ்சிட்டிங்களா, இனி மேலே நம்ம அந்த வி ஷேப்பை கொண்டு வரும்போது, அதாவது வீக்காக நம்ம மேலே வரையும் போது உங்களுடைய கழுத்து அகலம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட அகலம் மாறிடாமல் நீங்கள் இந்த மாதிரி சரிவாக தான் உங்களுடைய ஸ்கேலையோ உங்களுடைய டேப்பையோ நீங்கள் வச்சுக்க வேணும். வச்சு அந்த 1/2 இன்ச்சில் கொண்டு நீங்கள் அந்த ட்ராயிங்கை முடிக்கிற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி விட்டுருங்க. இப்படி கட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள், சூப்பராக ஷேப் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளவுஸோட ஃப்ரண்ட் நெக்கு ரவுண்ட் நெக் இல்லாமல் வேறு வித்தியாசமாக எந்த பேட்டர்ன் போட்டாலும் அதில் சிறு மாற்றங்கள் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட நெக் ஷேப்பை சூப்பராக கொண்டு வர முடியும். அப்படி அந்த மாற்றங்களை நம்ம கவனிக்காமல் விட்டோன்னா உங்களோட வீ நெக் இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஷேப்பே இருக்காது.